ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 53வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ. ஹர்னிக்கு ஒரு டவுட்டு, திரும்பவும் ஏறி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மிஷினில் ஏறி நின்னாங்க. திரும்பவும் 60 கிலோ தான் காமிச்சது. ஹர்னிக்கு சந்தோஷம், ஓகே தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பிரியாணி சிக்கன் 65 பண்ணுறேன் அப்படின்னோட ஹர்னி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஹர்னிக்கு வந்து நான்வெஜ்னால் கொஞ்சம் கஷ்டம் அந்த அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு. ஐயோ இன்றைக்கி நான்வெஜ்ஜா, அப்போ நான் இத்தனை நாள் குறைச்சி வந்த எடையெல்லாம் இன்றைக்கி ஒரே நாளில் ஏறிட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியில் லெமனும் அணியும் கலந்து குடித்தா. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டிக்கு மேலே பிரியாணி அங்கே வைக்க விடலை. என்ன ஒரு கரண்டி பிரியாணி எடுத்துக்கிட்டா. அப்புறம் வந்து ஒரு பாயில் எக்கு, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ கேசரி பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி அவங்க மதியம் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் எடுத்துக்கிட்டு அம்மா நான் வந்து நைட் இதோடு சாப்பிட மாட்டேன், எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரிலாம் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் டயட் இருக்க தேவையில்ல, நீங்கள் எடுத்துக்கிற அளவே நார்மலாக சாப்பிட்றத விட கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போவும் நீங்கள் வந்து நைட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து டயட்டில் இருக்க தேவையில்ல, நீங்கள் அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்னு. உடனே ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்து காலையிலையும் பிரியாணி, மதியானமும் பிரியாணி, ஈவினிங்கும் பிரியாணியா அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல ஒரு நாள் எடுக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது, எடுத்துக்கோ அப்படின்னதுக்கப்புறமா அது சீக்கிரமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. 6 மணிக்கே எனக்கு கொடுத்துருங்க பிரியாணியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கரண்டி தான் பிரியாணி. ஆனால் வந்து சிக்கன்லாம் எனக்கு வேண்டாம், எக் வேணால் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கும் கொஞ்சமாக வந்து கொக்கோ கேசரியும் வந்து எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அவங்களோட டயட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே எங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா ஸ்வீட் ஒன்று செய்வோம். சப்போஸ் ஸ்வீட் செய்யலை அப்படின்னா கடையிலேருந்து வந்து ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த நான்வெஜ் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. சரி என்ன ஸ்வீட் செய்யலாம், இது வரைக்கும் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது ஸ்வீட் வந்து ஒயிட் சுகரில் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து கேசரியில் நாட்டு சக்கரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நாட்டு சக்கரை போடுறதாக இருந்தால் மற்ற கலர் போட்டாலும் அது வந்து சூட் ஆகாது, பேசாமல் நம்ம வந்து கொக்கோ பவுடர் போட்டு யூஸ் பண்ணணும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் போட்டு கேசரி பண்ணேன். உண்மையாலுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹர்னி இத்தனை நாள் வந்து ஒரே டவுட்டாகவே இருந்தது, நம்ம இவ்வளோ நாள் ஒயிட் சுகர்லேயே எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்டோமா, நாட்டு சக்கரை பாலில் கலந்து குடிக்கிறதா இருந்தால் ஓகே, ஆனால் ஸ்வீட்டாக செஞ்சால் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தவளுக்கு இன்றைக்கி இந்த கொக்கோ கேசரி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இருந்தாலும் நான் அளவாக தான் எடுத்துக்கிட்டேன். அவள் வந்து கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு படுக்கும்போது ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி அவர்களோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.